வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு தலைப்பு பார்த்துருந்தோம். வாட் இஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி? உங்களுடைய அதிர்வலைகள் என்ன அப்படிங்கிறது. அது என்னடா அதிர்வலைகள் அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே ஒரு அதிர்வலைகளில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எல்லா சயின்டிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதோட இணையணும் அப்படின்னா நீங்கள் அதோட அதிர்வலைக்கு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒரு அதிர்வலையில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ உதாரணமே நம்ம இதை யோசித்து பார்த்துருக்கோமா இல்லையான்னு தெரியல. நம்மளோட மொபைல் நம்பரே ஒரு கம்பெனியோட அதிர்வலையில் தான் ஓடிட்டுருக்கு. அது இப்போ ஜியோன்னா ஒன்று ஓடும், ஏர்டெல்லு, வோடஃபோனு, ஐடியா, இந்த மாதிரி ஒரு அதிர்வலையில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த பேரை சொல்லி இவரை தொடர்பு கொள்ளணுன்னா இந்த நம்பரை கால் பண்ணால் தான் அவங்கள தொடர்பு கொள்ள முடியும்னு. இப்போ நினச்சி பாருங்கள், நம்மளே ஒரு அலைவரிசையில் தான் இருக்கோம். ஸோ இந்த நம்பரை கூப்பிட்டா அவர் ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைவரிசையில் தான் இருக்கும். இது மாதிரி எல்லாமே அலைவரிசை தான். இப்போ எப்படி ரேடியோ திருப்பிக்கிட்டே போனால் அது ஒரு ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ஒரு பாட்டு பாடுது. இது தமிழ் ஸ்டேஷன்னா இங்கே இந்த இதுக்குள்ளே தான், இந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே தான். மலையாளம், கன்னடம்னா அது வேறு ஃப்ரீக்குவன்சியில் போகுது. ஸோ இந்த மாதிரி அதிர்வலைகளில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. இது எதுக்குன்னா ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். அது மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள், மனிதர்கள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே நம்ம தான் ஈர்க்கிறோம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே அதில் நடக்குது இதில் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம தான் ஈர்த்துக்கிட்டே இருக்கோம். இது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் இழுத்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு தேவையான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தி நம்ம ஈர்க்கிறது கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு விஷயம் நமக்கு 1% தான் நடந்திருக்கும். அந்த சதவீதத்தை நம்ம 999% அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி அதை ரொம்ப பெருசாக்கி ஈர பெருசாக்கி பேனை பெருமாளாக்கின கதைன்னுவாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப பெருசாக்கி அது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி, அது ஒரு பதிவாக போய் நம்மளுடைய மனசில் பதிஞ்சிரும். ஸோ அதுதான் சந்தோஷமான பதிவுகள், வருத்தமான பதிவுகள்ங்கிறது நம்ம கொடுக்கறது தான். இப்போ என்னென்னா எல்லாமே இருக்கும், பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்கும். நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை. அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த கதை என்ன கதை அப்படிங்கிறது, ஒரு சாமியார் ஒரு கடல் பக்கத்தில் போயிட்டு இருந்தார். அவர் ஒரு தேலை பார்க்குறாரு. அந்த தேல் அந்த தண்ணிக்குள்ளே தத்தளிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேலை எடுக்கிறார். கையில் எடுத்தோன்னே அது கொட்டிடுது. மறுபடியும் தண்ணிக்குள்ளே விட்டுறாரு. மறுபடியும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த பக்கம் வராரு. அவர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி தேல் தான் கொட்டுதுன்னு தெரியும்ல, நீங்கள் ஏன் அதை போய் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது தேலோட இயல்பு, இது என்னோட இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு. நான் காப்பாற்றுறது என்னோட இயல்பு, அது தேலோட இயல்பு அப்படின்னு. அதாவது நான் ஒன்று சொல்லுவேன், அவர் சொல்கிறது இருக்கட்டும். நான் ஒன்று சொல்லுவேன், என்னென்னா 2 பேருக்குமே வேலை இல்லைன்னா இந்த வேலையை பார்க்கலாம். 2 பேருக்குமே இம்பார்ட்டண்டான வேலை ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த தேலை அப்படியே தண்ணியில் விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா எதுக்குமே அந்த யூனிவர்ஸ் பொறுப்பேற்றுக்கும். சரிங்களா? அது அதை காப்பாற்றுற வேலையை அது பண்ணிக்கும். நம்ம போய் ஒன்று சொல்ல வேண்டியது, நம்ம போய் ஒன்று சரி செய்ய வேண்டியது, நம்ம போய் நம்மளை மாற்ற வேண்டியது கிடையவே கிடையாது. நம்ம பண்ணவே முடியாது. அதை நமக்கு நான் ரொம்ப இன்டெப்த்தாக திங்க் பண்ணது என்ன தெரியுமா, நம்மளோட விஷயங்களை நிறையா மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் அவங்களால தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.